முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தர் வந்து விசாரிக்கப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு 90 நாள் இருப்பாரு அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இதை சொல்றதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி இந்த ஒரு தகவல் கிடைச்சிச்சு? சிஐடியில் ஒர்க் பண்றீங்களா? சிஐடிக்குள்ள தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அப்படின்னு அந்த தேரரை வந்து பலவிதமான விமர்சனங்களுக்கு உட்படுத்தி இருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அவர் அந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணவோ எதுவுமே அதுக்கு பதில் சொல்லவோ இல்லை. அந்த போஸ்ட் இன்னும் அவருடைய ஃபேஸ்புக்ல இருக்கு, அப்படியே இருக்கு. அதுக்கு ஊழலை எதிர்க்கிறது மட்டுமே இந்த நாட்டுக்கு தேவையானது கிடையாது. தேவைதான். ஆனா பாதுகாப்பு, பொருளாதாரம் எல்லாத்துலயுமே அரசாங்கம் கவனம் செலுத்தும். அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக எனது ஒப்புதலுடன் தான் அனைத்து ஆவணங்களும் கையெழுத்திடப்பட்டன. இதில் தனிப்பட்ட நபர்கள் யாரும் தலையிட முடியாது அப்படிங்கறது வந்து திட்டவட்டமா ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்காரு. ரணில் விக்ரமசிங்கவையும் இந்த விடயத்துல கூப்பிட்டு விசாரிச்சா நல்லா இருக்கும் போலயே. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் சதுர்ஷிகா. வணக்கம் கனுஷியா. லங்காஷி நேயர்களுக்கும் வணக்கம். ஓகே, 2 நாள் விடுமுறையில் இருந்துட்டு இப்போ நாங்கள் திங்கட்கிழமை மறுபடியும் நிகழ்ச்சியோட சந்திக்க வந்திருக்கோம். இந்த 2 நாளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு நாளே நம்ம பேசுகிற அளவுக்கு ரொம்ப நேரம் பேசுகிற அளவுக்கு பல விஷயங்கள் இன்னைக்கு நாளில் பதிவாகியிருக்கு. அதை பற்றி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக விரிவாக பேச போகிறோம். அதையும் தாண்டி என்னென்ன செய்திகள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இருக்கு. இன்னைக்கு என்னதான் நீர்கொழும்பு இஷ்யூ வந்து பெரிய விடயமாக இருந்தாலும் மற்றொரு விஷயம் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அதாவது முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தர் வந்து விசாரிக்கப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு 90 நாள் இருப்பாரு அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அந்த ஜனாதிபதியா இருப்பாரு அப்படின்ற கேள்விகள் தான் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கு. ஆமா, இது தொடர்பான இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டுமே ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அதிக அளவில் பகிரப்படுறதை பார்க்கக்கூடியதா இருந்தது. அந்த செய்தியை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில விரிவா பார்க்கலாம். அதை தாண்டி நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நாட்டுல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இது எதுக்கு இப்படி ஒரு வன்முறை சம்பவமா மாறிச்சு, இதோட பின்னணியில இருக்கக்கூடிய பல தகவல்கள், இது எல்லாத்தையுமே பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். அதையும் தாண்டி இந்த விஜயதாச ராஜபக்ஷ முன்னாள் நீதி அமைச்சர், இவருடைய மகன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டதுக்கு அப்புறமா இவர் கொஞ்சம் பேசு பொருளா மாறி இருக்காரு இல்லையா. அப்போ இவர் வந்து ரணில் விக்ரமசிங்கவை இவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணி இருக்கதா ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. மீட் பண்ணி என்ன கதைச்சாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளில் நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அதுவும் இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோட ஆட்சிக்கால பகுதியில தான் ஹரக்கட்டா வந்து கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலுக்கு போறாரு. அப்போ இவங்க 2 பேருக்கும் இடையில என்ன அப்படி ஒரு உரையாடல் நடந்திருக்கும் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். இதற்கு முன்னதாக நாம் பேசியிருந்தோம். முன்னாள் ஜனாதிபதி, முன்னாள் அரசியல்வாதிகளோட மகன்கள் 10 பேருக்கு எதிராக ஒரு விசாரணை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பத்தி பேசியிருந்தோம். அதுக்கமைய முன்னாள் அரசாங்கங்களில் முக்கிய பதவிகள் வகித்த அரசியல்வாதிகள் உள்ளிட்ட 30 பேருக்கு எதிரானமே ஒரு விசாரணை வந்து அரசாங்கத்தால ஆரம்பிக்கப்பட போறாங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாக இருக்கு. அதையும் பத்தி விரிவா பேசலாம். ஓகே, ஸோ இந்த தகவல்கள் தான் இருக்கு. இதோட சேர்த்து இன்னும் பல விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில பேச போறோம். ஸோ ரொம்ப லேட் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஓகே, முதலாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தர் வந்து 90 நாள் தடுப்பு காவலுக்குள்ள போக போறாரு, அவர் ஒரு விசாரணைக்கு உட்படுத்தப்பட போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி, அப்படிங்கிற ஒரு சமூக வலைத்தள பதிவு ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல பேர் மூலமா இது வந்து பகிரப்பட்டும் வருது. இதோட முழுமையான பின்னணி என்ன? ஆமா, இலங்கை வரலாற்றிலேயே முதல் தடவையா இப்படி ஒரு ஜனாதிபதி கைது செய்யப்படுவாரு அப்படின்னு தான் ஒரு பௌத்த துறவி தான் இந்த விஷயத்தையுமே பதிவு பண்ணியிருக்காரு. அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். பௌத்த துறவிகளும் அரசாங்கங்களையுமே பிரிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இலங்கை வரலாற்றில் இருக்கு. அதனால இந்த பௌத்த துறவி ஏன் இப்படி சொல்லியிருப்பாரு, அவர் யாரு பின்னணியில இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள், கருத்துக்களை தான் மக்களுமே பகிர்ந்து வராங்க. இவர் திடீர்னு ஒரு ஜனாதிபதி கைது செய்யப்படுவார்னு சொன்னதுக்கு பிறகு இப்ப வேற பல கைதுகள் இலங்கையில நடைபெற்று வருது. அதனால யாரா இருக்கும் இந்த ஜனாதிபதி, யாரா இருப்பாரு அப்படின்னு தான் மக்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அவர் வேற எதையுமே அதுல சொல்லல. இலங்கை வரலாற்றுல முதல் தடவையா வந்து ஒரு கைது நடக்காது. ஏன்னா ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே ஒரு தடவை கைது செய்யப்பட்டார். இந்த 90 நாள் தடுப்பு காவல் பிறப்பிக்கப்பட்டது. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். 90 நாள் தடுப்பு காவல்ல ஒரு ஜனாதிபதியை வந்து வைக்கிறங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இலங்கை வரலாற்றையே, இலங்கை அரசியல்ல ஒரு திருப்பு முனையான ஒரு விஷயமா தான் இந்த விடயம் மாற வாய்ப்பு இருக்கு. ஆனா யார் அந்த ஜனாதிபதி, ஏன் இந்த மதகுரு வந்து அப்படி ஒரு விஷயத்த சொன்னாரு, அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது ட்விஸ்டாவே தான் இருக்கு. ஏன்னா அந்த பதிவை மட்டும்தான் அவர் வந்து பதிவிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அது வந்து அவருடைய சமூக வலைத்தளத்துல இருக்கு. அவருக்கு எதிராக வந்து நிறைய விமர்சனங்கள், இந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். பல பேர் வந்து இந்த ராஜபக்ஷ ஆதரவாளர்களா இருக்கட்டும், அதையும் தாண்டி பல பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போய் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதை சொல்றதுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு எப்படி இந்த ஒரு தகவல் கிடைச்சிச்சு, சிஐடியில் ஒர்க் பண்றீங்களா, சிஐடிக்குள்ள தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு அந்த தேரரை வந்து பலவிதமான விமர்சனங்களுக்கு உட்படுத்தி இருந்தாங்க.
ஆனா இப்போ வரைக்கும் அவர் அந்த போஸ்ட்டை டிலீட் பண்ணவோ எதுவுமே அதுக்கு பதில் சொல்லவோ இல்ல. அந்த போஸ்ட் இன்னும் அவருடைய Facebookல இருக்கு, அப்படியே இருக்கு. அந்த பதிவு தான் இப்போ இவ்வளோ சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கு இல்லையா? இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல ஜனாதிபதிகள் மேல மைத்திரிபால சிறிசேன, மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா அப்படின்னு எல்லாரும் மேலேயுமே ஒரு வழக்கு விசாரணை இருக்கு. இருக்கு. அதனாலதான் மக்கள் வந்து இது யாரா இருப்பா, எல்லாரோட முதலாவது யாரு அப்படி சொன்னாங்கன்னா மஹிந்த ராஜபக்ஷ அப்படின்ற ஒரு விடயத்துல இல்ல, தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விடயம் தோணுது. இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விசாரணைகளோட அடிப்படையில முக்கியமான ஒரு நபரை நம்ம வந்து லிஸ்ட்ல சேர்க்க மறந்துட்டோம். அதான் யாரு? கோட்டாபய ராஜபக்ஷ. ஏன்னா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் நடந்துட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ சட்டம் இந்த இந்த முன்னாள் ஜனாதிபதிகள்ல அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாருக்கு ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னு கேட்டா அது வந்து கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தான். ஏன்னா அவருக்கு வந்து வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மேபி இருக்கலாம் இல்லையா? இந்த 90 நாள் தடுப்பு காவல் விசாரணை கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் இருக்கலாம், தெரியல, மேபி அப்படிங்கிறது தான். ஆனா இப்போ தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பெயர் குறிப்பிடப்படாம ஒரு முன்னாள் ஜனாதிபதிக்கு வந்து 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவு அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கு என்ன மாதிரி சட்டம் செயற்பட போகுது அப்படின்னு சொல்லி. அவருமே யாரு, எப்போது, எங்கு எதுவுமே சொல்லாம ஆமா. இப்படி ஒரு பதிவை போட்டுட்டு சைலண்ட் ஆகிட்டாரு. அது இப்ப உதாகரமா வெடிச்சு வருது. அதாவது இப்போ நீங்க சொல்ற மாதிரியே சந்திரிகாவா இருக்கட்டும், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மஹிந்த ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன இப்படி எடுத்துக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எடுத்துக்கிட்டாலுமே கூட இப்போ மைத்ரிபால சிறிசேனுக்கும் வந்து ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பா விசாரணைகள் நடந்தது. அவர் நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி வழக்கு விசாரணைகள் இருக்கு. மஹிந்தவுக்கு வந்து 90 நாள் தடுப்பு காவல்ல இருக்கிற அளவுக்கு வழக்கு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா இன்னும் இல்ல. அது வெளிப்படையாவே தெரியுது இல்லையா? இன்னும் இல்ல. ஆனா அவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க, அதெல்லாம் வெளியில வந்துகிட்டு தான் இருக்கு. தடுப்பு காவல் மஹிந்தவின் சகாக்கள் மேலதான் பல விஷயங்கள் வழக்கு இருக்கு. விசாரணைகள் ஆமா. இருக்கு. மஹிந்த மேல இன்னும் இல்ல, அந்த அளவுக்கு தீவிரமா இல்ல. அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் மேலையும் இப்போ விசாரணை நடந்து இப்ப இறுதி தீர்ப்பு தான் வர இருக்கு. பொதுமக்கள் பணத்தை வந்து 36 மணித்தியாலத்துக்குள்ள தன்னோட தனிப்பட்ட செலவுக்காக பயன்படுத்தி இருக்காரு. இது ரணிலா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி தோணுதுன்னா அவர் வரலாற்றிலேயே முதல் முறையான்னு சொல்லிட்டாரு. இதற்கு முன்னதாவே ரணில வந்து கைது செஞ்சுட்டாங்க. அதனால ரணிலா இருக்கவுமே வாய்ப்பு இல்ல. இப்போ மோஸ்ட்லி வந்து இந்த கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தான் கொஞ்சம் சட்டம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கணிப்புகள் தான் வெளியாகி இருக்கு. அதுவும் ஏன் அப்படின்னா இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தான். இதோட பின்னணியில கோட்டாபய ராஜபக்ஷ அப்போ வந்து அந்த சம்பவங்களோட அவர் வந்து ஜனாதிபதியா பதவியேற்றாரு. அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சு, எப்படி இனவாத ராஜபக்ஷவுக்காக தான் இந்த ஈஸ்டர் தாக்குதலே நடத்தப்பட்டிருக்குங்கிற ஒரு பேச்சு பொருளுமே இருக்கு. பேசு பொருளை தாண்டி அதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு இல்லையா? இப்ப எதுக்கு இது நடந்துச்சு அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டது. அதாவது இருந்த அரசாங்கத்தை கவிழ்க்கணும், நாங்க ஜனாதிபதி ஆகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமா இருந்து அதுக்கு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி திட்டம் தான் இது. இது வந்து ஒரு தாக்குதல் கிடையாது, இது ஒரு படுகொலை அப்படிங்கிற மாதிரியே மாறினதுக்கு காரணம் இந்த ராஜபக்ஷ குடும்பம் தான் அப்படிங்கிறதுக்கு இப்போ வரைக்குமே தகவல்கள் வெளியாயிட்டு இருக்கு. சுரேஷ் சலை மட்டும் அவருடைய பாஸ்வேர்டையோ இல்லாட்டி அவருடைய வாயை திறந்து உண்மைகளை சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா இன்னும் பல தகவல்கள் வெளிவரும். அந்த புரிதல் எல்லாமே வந்து உண்மையாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதனால இப்படி ஒரு தகவல் வெளியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அறியப்படுத்துறதுக்காக தான் இந்த விடயம். அதையும் தாண்டி கோட்டாபய ராஜபக்ஷ தான் இதுக்குள்ள சிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களும் இருக்கு. ஏற்கனவே வந்து ஒரு நாள் கோட்டாபய ராஜபக்ஷ வந்து இன்னும் 2-3 நாட்கள் வந்து கைது செய்யப்படுவாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது. அதையும் தாண்டி இப்ப இப்படி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இப்ப அந்த தேரரை தான் கேட்கணும், உங்களுக்கு யாரு சொன்னாங்க அப்படின்னு அவரை தான் கேட்கணும். பட் அவர் இன்னமுமே அந்த கேள்விகளுக்கு எல்லாமே அவர் ஒரு முன்னரும் பின்னருமே ஒரு அறியப்படாத ஒரு தேரரா தான் இருக்காரு. ஃபேமஸான ஒரு தேரரா இருந்தா கூட அவர் யாரோட கட்சியை சேர்ந்தவர், யாருக்கு பின்னால் உள்ளவர் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கும். இவர் யாரு அப்படின்ற ஒரு தகவலுமே இதுவரையிலுமே வெளியாகல. அதனால இவருக்கு என்ன ஒரு மோட்டிவ் இருக்கு அப்படின்றதுமே நமக்கு தெரியாது. அதனால உங்களுக்கு அவங்க யாரு ஜனாதிபதி கைது செய்யப்படுவாரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுடைய யூகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இன்னைக்கு நாள்ல மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்த ஒரு சம்பவம்னா இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடந்த இந்த அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லலாம். நேற்றைய நாள்ல இருந்து இந்த சம்பவம் வந்து தொடர்ச்சியாவே இன்னைக்கு நாள் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் ஆரம்பமாக இருக்கும் போது கூட இவ்வளவு பெரிய ஒரு விடயம் யாருமே எதிர்பார்க்கல. அதாவது நேத்தும் வந்து இவ்வளவு ஒரு கலவரமான ஒரு சூழல் இருக்கல. வழமையா வந்து இந்த சிறைச்சாலைகளுக்குள்ள 2 குழுவுக்கு இடையில சண்டை வாரது அப்படிங்கிறது
வந்து இது முதலாவது சம்பவமும் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பல சிறைச்சாலைகள் இப்படியான சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. ஆனா நேத்து இப்படி நடக்கும்போது சரி ஓகே 2 டீமுக்குள்ள சண்டை வந்திருக்கு. நிலைமையை வந்து நேத்து நைட்டே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா நேத்தே வந்து 2 பேர் உயிரிழந்திருந்தாங்க. பெரிய அளவு கலவரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. 2 பேர் உயிரிழந்திருந்தாங்க. பல பேர் காயமடைஞ்சும் இருந்தாங்க. ஆனாலும் நேத்து நைட்டு வந்து இந்த நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியானது. ஆனா இப்போ எனக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நேத்து நைட் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்ட இந்த சம்பவம் எல்லாமே இன்னைக்கு மறுபடியும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? இதோட பின்னணியில என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இது அரசியல் ரீதியாகவும் நம்ம யோசிக்கலாம் இல்லையா? ஏன்னா இப்போ இதோட காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் அந்த குழுக்கும், அது மட்டும் இல்லாம அவங்களுடைய போதைப் பொருள் கடத்தல் வியாபாரம் தொடர்பா அரசாங்கத்துக்கு, அதாவது பாதுகாப்பு தரப்பினருக்கு தகவல் வழங்குற ஒரு தரப்புக்கும் இடையில தான் இந்த ஒரு மோதல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அளவுக்கு எங்களுடைய நாட்டுல பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. சிறைச்சாலைக்குள்ள இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படிங்கும்போது சிறைக்குள்ள எதுக்கு போறாங்க? தப்பு செஞ்சுட்டு அதுக்கான தண்டனை அனுபவிக்க போறாங்க. அந்த இடத்துலயும் போயிட்டு இப்படி ஒரு விடயம் நடக்குதுன்னா நாட்டோட சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? நிச்சயமா ஒரு கேள்வியுமே இருக்கு. இங்க சிறை கைதிகள் மட்டும் உயிரிழக்கல, காயமடையல. மிக முக்கியமா பாதுகாப்பு தரப்பினர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க, உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்யும் வரைக்கும் 26 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் வந்து 5 பேர் பாதுகாப்பு தரப்பினர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது சிறைச்சாலைக்குள்ள பாதுகாப்பு தரப்பினருக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல எழுப்பப்படுது. ஆனால் இப்போ எப்படியான தகவல்கள் வெளியாகுதுன்னா, இப்போ இந்த சம்பவம் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும்னு நாங்கள் மறுபடியும் அந்த சம்பவத்தை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக இதே கதை தானே எல்லா இடத்துலையும் எல்லா இதுலேயும் வந்துட்டு இருக்கு. அதனால பொதுவாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, சிறைச்சாலைக்குள்ள ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கு. 2 டீமுக்குள்ள வந்து எதிரெதிர் குழுவினருக்கு இடையில வந்து ஒரு மோதல் நிலைமை உருவாகி இருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு பாதாள உலக குழு, மற்றது வந்து இந்த பாதாள உலக குழு தொடர்பா இவங்களுடைய போதைப் பொருள் கடத்தல் வியாபாரம் தொடர்பா அரசாங்கத்துக்கு தகவல் வழங்கின இன்னொரு குழு, இவங்க 2 பேருக்கு இடையில தான் வந்து மோதல் நிலைமை உருவாகி இருக்கு. அதுவும் பெயர் வந்து சுரேஷ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் தான். கெஹல் பத்ரையோட நண்பர் அப்படின்ற ஒரு விடயமே சொல்லப்படுது. இந்த சமகாலத்துல உள்ள அரசியல் இந்த விடயம் இருக்கு இல்லையா கனுஷ்யா, அதையுமே சீர்குலைக்கணுங்கிற வகையிலையுமே இந்த மோதல் வந்து இடம்பெற்றிருக்கலாம்ன்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கு. 4 பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10 பேரை வந்து சத்திர சிகிச்சைக்குமே கூட்டிட்டு போயிருக்காங்க. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கு. அதாவது இப்போ கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கிட்டத்தட்ட 14 பேர் மாற்றப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய நிலைமை வந்து ரொம்பவே மோசமா இருக்கு. மேலதிக சிகிச்சைகளுக்காக தான் அவங்க மாற்றப்பட்டிருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாதாள உலக குழுக்கள் அதையும் தாண்டி இந்த போதைப் பொருள் கடத்தல் வியாபாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கால பகுதியில் எங்களுடைய நாட்டில் வந்து தீவிரமடைஞ்சிருந்தது. எங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த படகுல வரும், கண்டெய்னர் கணக்குல வரும் இல்லையா? அதை ஒரு தனியா ஒரு வீடு எடுத்து அதுக்குள்ள மறைச்சு வச்சு அதை பல இடங்களுக்கு விநியோகிக்கிற அளவுக்கு எங்களுடைய நாட்டுல வந்து போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து தீவிரமடைஞ்சிருந்தது. இப்போ இல்ல அப்படின்னு சொல்றீங்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல இப்பயும் இருக்கு. ஆனா கடந்த ஆட்சிகள்ல கடந்த காலங்கள்ல இருந்ததை விட இப்போ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ கூட தேவலை எங்களுடைய ஆஃபீஸுக்கு முன்னுக்கே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், காலையிலயும் ஈவினிங்கும் எப்பவுமே வந்து போலீஸ்ல நின்றுட்டே இருப்பாங்க. ஏன்னா வர்றவங்க போறவங்க இவங்க எல்லார்கிட்டையும் வந்து சோதனைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். போதைப் பொருள் தொடர்பான சோதனைகள் நடந்துட்டு நாங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி பல இடங்கள்ல சோதனை நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரகசிய தகவல்கள் கிடைக்குது, அதுக்கேற்ற மாதிரி சோதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முன்னர் வந்து மாக்கந்திர மதுஷ், அரக்கட்டா, பொடிமல்லி அப்படின்ற பெயர்கள் பாருங்க பிரபலமானதா இருக்கும். இப்போ வந்து அது கொஞ்சம் குறைவானதையுமே நம்ம காணக்கூடியதாக இருக்கு. ஏன்னா பலரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. பலர் வந்து வெளிநாடுகள்ல, துபாய் போன்ற நாடுகள்ல வந்து தலைமறைவாகவுமே இருக்காங்க. அதனால இப்போ வந்து கொஞ்சம் குறைவடைஞ்சிருக்கு அப்படின்றத நானுமே ஏற்றுக்கொள்றேன். ஆமா, இப்ப இதுக்கு வந்து சஜித் பிரேமதாஸ் எதிர்க்கட்சி தலைவர் வந்து இப்படி வித்தியாசமான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இப்ப வரைக்குமே நான் இருக்கேங்கிறது காட்டுறதுக்காக. ஆமா, சஜித் பிரேமதாஸ் வந்து திடீர்னு வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கான பதவியையும் நாங்கள் சொல்லிடணும் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த எங்களுடைய ஜனாதிபதி, இப்போ ஜனாதிபதியா இருக்கக்கூடிய அன்ருகுமார திசாநாயக் அவர்கள் வந்து எதிர்கட்சியில இருக்கும்போது ஒரு விடயம் சொல்லியிருக்காரு. சிறை கைதிகள் வந்து முழுக்க அரசாங்கத்துக்குள்ள பொறுப்புல இருக்கவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அப்போ நடந்த ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் எதிர்கட்சியில இருக்கும்போது சொல்லியிருக்காரு. இப்போ சஜித் பிரேமதாச அதை வந்து ஞாபகப்படுத்தி, நீங்க அப்போ அப்படி ஒன்று சொன்னீங்க, அப்ப இப்ப இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா நீர்கொழும்பு சிறைச்சாலையில, எதிர்கட்சினா விமர்சனம் பண்ணணுங்கிறத வந்து அவரு
நியாயப்படுத்தியிருக்காரு தனுஷ். ஆக்கப்பூர்வமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப இப்ப சிறைச்சாலையில நடந்த இந்த பிரச்சனைக்கும் அரசாங்கம் முழுக்க முழுக்க பொறுப்பு சொல்லணும் அப்படிங்கறத வந்து அவர் தரப்புல இருந்து, எதிர்க்கட்சி தரப்புல இருந்து முன் வச்சிருக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. ஆனா இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு சில தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து இந்த பாதாள உலக குழுக்களுக்கு வந்து சுயமா இயங்க முடியல, அதுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து இடம் அளிக்குது இல்ல, முட்டுக்கட்டையா இருக்காங்க, அதை வந்து ஏதாவது பண்ணி நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கலவரம் தூண்டப்பட்டது, இது வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு கலவரம் தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு. ஆனா முழுமையான உத்தியோகபூர்வ தகவல்கள் இன்னும் எங்கேயுமே வெளியாகல. பொதுமக்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால கூட இன்னுமே எந்த ஒரு கருத்தையுமே முன்வைக்கலங்கிறது மக்களுமே கேள்வி கேட்டிருக்காங்க. இன்னும் எத்தனை பேர் பலியாவாங்கன்னு கூட தெரியாத அளவுல தான் இருக்கு. ஏன்னா 100க்கு மேற்பட்டவர்கள் வந்து காயமடைஞ்சுதான் இருக்காங்க, சத்திர சிகிச்சை பிரிவிலையுமே இருக்காங்க. அதனால சஜித் பிரேமதாச கேட்டதை வந்து நாங்க குறைவாகவுமே சொல்ல முடியாது. அவர் கேட்டதுக்கு அரசாங்கம் சொல்லிதான் ஆகணும். அதையும் தாண்டி இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நேத்து நடந்த வன்முறை சம்பவத்துல ஒரு பக்கம் இந்த 2 குழுக்களுக்கு இடையில மோதல் நிலைமை உருவாகுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு பெண்கள் கைதிகள் குழு என்ன பண்றாங்கன்னா, இந்த கூரைக்கு மேலே ஏறி நின்று போராட்டம் நடத்துறாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் வேற மாதிரி இருக்கு. எப்படின்னா, இதுக்குள்ள வந்து எங்களை ஒழுங்கா பராமரிக்கிறாங்க இல்ல, டெங்கு நோயாளர்கள் கூட இந்த சிறைச்சாலைக்குள்ள இருக்காங்க, அவங்க கூட நாங்க இருக்கோம், அப்ப அவங்களுக்கு ஒழுங்கான மருந்துகள் வழங்கப்படுறது கிடையாது, 2 பெனடோல் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க தரப்புல இருந்து அவங்க ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சு ஒரு போராட்டம் மாதிரி ஒன்று நடத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆண்கள் கைதிகள் குழு போராட்டம் நடத்தி இருந்தாங்க. அவங்க அந்த கூரைக்கு மேலே ஏறி நின்று அந்த கூரை இடிஞ்சு விழுந்து அதனால 4 பேர் காயமடைஞ்சு அப்படின்னு ஒரு மாதிரி பதட்டம் அதிகமான ஒரு பதட்டமான சூழ்நிலையா தான் இருந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறையா எனக்கு தோணுது. ஏன்னா இப்ப சடனா வந்து இவங்க வந்து ஒரு போராட்டம் பண்றதுக்காக வாய்ப்பு கிடையாது. பெண்களுமே ஏறி போராட்டம் பண்ணிருக்காங்க, ஆண்கள் 2 குழுக்களையும் மோதல் இருக்குன்னா இப்ப ஏற்கனவே இது ஒரு சின்ன மோதலா இருந்திருக்கும் இல்லையா, அதுக்கு பிறகுதானே இவ்வளவு பெரிய ஒரு வன்முறையா ஆக வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால இதை சிறைச்சாலை அதிகாரிகளுமே கவனத்தில் கொள்ளல அப்படின்றதுமே இங்க சொல்லப்பட வேண்டியது. ஆமா, அப்படின்னா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு அப்படின்னா, இது கொஞ்ச நாட்களாவே போய்கிட்டு இருந்த ஒரு சண்டை தான் நேத்து வந்து இப்படி ஒரு தீவிரமான நிலைமைக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி, அதுவும் சிறைச்சாலைகள் ஆணையர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, நேத்து கட்டுப்பாட்டுக்குள்ள தான் கொண்டு வரப்பட்டது. ஆனா இன்னைக்கு காலையில மறுபடியும் இந்த காலை உணவு கொண்டு போய் கொடுக்குற சந்தர்ப்பத்துல மறுபடியும் பிரச்சனை ஆயிருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய கைதிகளுக்கும் இந்த பாதுகாப்பு தரப்பினருக்கும் இடையில தான் ஏதோ ஒரு சிக்கல் நிலை உருவாகி இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. இந்த நேற்றைய தினம் சம்பவத்துக்கு அப்புறமா இன்னைக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஆனா நேத்துல இருந்து 2 குழுக்களுக்கு இடையில தான் பிரச்சனை போயிருக்கு. இப்ப பாதாள உலக குழுக்கள் சிறைச்சாலைக்குள்ளேயும் இயங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒழுங்கா இயங்க முடியல அப்படிங்கிறது தான் இதோட ஒட்டுமொத்த பிரச்சனையாவே இருந்திருக்கு. அப்போ இன்னமும் வந்து சிறைச்சாலைகளுக்கு வெளியில நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, சிறைச்சாலைகளுக்குள்ள போதைப் பொருள் வியாபாரம் நடக்குதா, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் இந்த இடத்துல கேட்கக்கூடியதா தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. பாதாள உலக குழுக்கள் வந்து சிறைச்சாலையில் இயங்குது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விடயம் எனக்கு ஞாபகம் வருது. ஹரக்கட்டா இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு வீடியோ கால் பேசியிருக்காரு. சிறைச்சாலையில தடுப்பு காவல இருக்கும் போது அவரோட மகளோட வீடியோ கால் பேசியிருக்காருன்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. அப்போ யாருமே போன் வந்து அலௌட் கிடையாது, சிறைச்சாலையில் உள்ளவங்களை பார்க்க செல்றவங்களுக்குமே போன் அலௌட் கிடையாது. அப்படி இருக்கும் போது அங்க உள்ள ஒரு நபர் வந்து அவரோட மகனோட பேசினதுங்கிறது எந்த வகையில நியாயமானதாவுமே இருக்கு. அப்ப பாதாள உலக குழு சிறைச்சாலையில இயங்குதுங்கிறது கன்ஃபார்மான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆமா, அதுக்கு இன்னும் ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்போ டெய்லி எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்துடும், இந்த சிறைச்சாலையில சோதனை, திடீர் சோதனை, இவ்வளவு தொலைபேசிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, இவ்வளவு துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டது, அப்படி பாதுகாப்பு சிறைச்சாலை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இந்த நிலைமை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா ஒழுங்கான பாதுகாப்பு இருக்கணும். அதையும் தாண்டி இப்போ அரசாங்கம் என்னதான் மாறி இருந்தாலும், ஆட்சி என்னதான் மாறி இருந்தாலும் சதுர்ஷிகா, இது இன்னொரு விஷயம் இருக்கு, அந்தந்த பொறுப்பான அதிகாரிகள் இன்னும் வந்து முறையா மாறிட்டாங்களா? இந்த சிஸ்டம் சேஞ்ச் அப்படின்னு சொல்றது அரசாங்கத்துல மட்டும்தான் நடந்திருக்கா? அப்படி இல்லைன்னா அந்த துறைசார் விதத்திலையுமே நடக்கணும் இல்லையா? இப்போ கவர்மெண்ட் மட்டும் நல்லா இருந்து ஊழலை எதிர்த்து வேலை இல்ல, அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கவங்க வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அங்கனைக்கும் வந்து ஒரு இஷ்யூ இருக்கு இல்லையா? அப்ப நான் சொல்றேன், மேலிடம் மட்டும் மாறினா போதாது. அது ஊழலை எதிர்க்கிறது மட்டுமே இந்த நாட்டுக்கு தேவையானது கிடையாது, தேவைதான். ஆனா பாதுகாப்பு, பொருளாதாரம் எல்லாத்துலயுமே அரசாங்கம் கவனம் செலுத்தணும். அதான் இப்ப இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, பிரசிடென்ட் ஜனாதிபதியா இருக்கக்கூடிய அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து பாதாள உலக குழுக்களை நான் ஒழிப்பேன் அப்படின்னு அவர் ஒரு தீர்மானம் எடுத்தா மட்டும் போதாது. அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலை அதிகாரிகளா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அதுக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும், அவங்களுமே கூட இந்த
பாதாள உலக குழுவை நாங்க ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரே தீர்மானத்தோட இருந்தாதான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அது ஒழுங்கா நடக்கும். இல்லாட்டி பிரசிடென்ட் மட்டும் யோசிச்சு சிறை பாதுகாவலர் வந்து இல்ல அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா சிறைச்சாலைக்குள்ளேயும் வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயம் தான் ஏற்கனவே இந்த நடக்கும். அரசாங்கம் மேல ஒரு விமர்சனம் இருக்கு. ஜனாதிபதியும் மற்ற சிலவர்கள் மட்டும் தான் வேலை செய்யறாங்க, ஆமா. மத்தவங்க யாருமே வேலை செய்யறங்கிற அந்த ஒரு விமர்சனத்தை விமர்சனம் நானுமே முன் வைப்பேன். ஆ, ஜனாதிபதி மட்டும் தான் மட்டும்தான் வந்து வேலை ஆமா. செய்யறாரு அப்படின்றது. அதுக்கு இதுவுமே ஒரு உதாரணமா தான் அமைய போகுது. ஏன்னா ம். அப்ப சிறைச்சாலை யாருக்கு கீழே இருக்கு? பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அது தொடர்பா தான் ம். இருக்கு. அப்ப அவங்க இதுல கவனம் செலுத்தல அப்படின்றது தானே சொல்ல வராங்க. அதான் முழுமையா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கத்தோட ஒரு சில கரிசனைகளும் இந்த விடயத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விடயமாவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்படி போக வந்து இப்போ இன்னைக்கு நாளில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பற்றியும் நம்ம பேசியாச்சு. இந்த சனி ஞாயிறு இந்த 2 நாள் வந்து இன்னொரு விஷயம் ரொம்பவே பேசு பொருளாக மாறி இருந்தது. பேசு பொருள் அப்படின்னு சொன்னால் இப்போ எதுக்கு இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா இந்த இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படியா? ரக்கித ராஜபக்ஷ இவருடைய கைதுக்கு அப்புறமா வந்து பல விஷயங்கள் அரசியல் ரீதியா நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ அவருடைய தந்தை முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து ஒரு மாதிரி குழப்பத்திலேயே இருக்காரு. இப்போ ரீசெண்டா சொல்லியிருந்தாரு, என்னுடைய மகனுக்காக நான் வாதாட மாட்டேன், ஆனா 150 சட்டத்தரணிகள் வந்து களமிறங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து வழங்கி இருந்தாரு. இப்படியான பின்னணியில யார் எத்தனை சட்டத்தரணிகள் களமிறங்கினாலும் அவருக்கு மறுபடியும் விளக்கமறியல் 100க்கு கொடுத்துட்டாங்க. மேற்பட்ட சட்டத்தரணிகள் களமிறங்குவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஆமா ஆமா அதான் அதுக்கப்புறமும் அவருக்கு விளக்கமறியல் வழங்கப்பட்டிருக்கு, அது வேற விஷயம். ஆனா இதை தாண்டி இப்ப என்னன்னா முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில வந்து ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. எதுக்கு இந்த சந்திப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் அது தொடர்பான முழுமையான விவரங்கள் எதுவுமே வந்து வெளியாகல. ஒரு வேலை நட்பு ரீதியா சந்திச்சிருக்கலாமோ என்னவோ. ஆனா இந்த டைம்ல ஏன் சந்திச்சாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஆமா ஒரு விஷயம் இருக்கு. அதான் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விஜயதாஸோட வீட்டுக்கு நேர்ல போய் பேசியிருக்கதா தான் இப்போ தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதுவும் யாரு? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவராவே விஜயதாச ராஜபக்ஷவோட வீட்டுக்கு போயிட்டு நேராக சந்திச்சு பேசியிருக்காங்க. இந்த சந்திப்புல என்னென்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா தன்னுடைய மகன் கைது செய்யப்பட்ட அதிர்ச்சியில இருந்த விஜயதாச ராஜபக்ஷவை சந்திச்ச ரணில் விக்ரமசிங்க அவருக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயத்துல நான் வந்து விஜயதாச ராஜபக்ஷவுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. விஜயதாச ராஜபக்ஷ மேல இப்போ ஒரு சில குற்றச்சாட்டுகள் முன் வைக்கப்படுதலையா, அவருடைய வீட்டுல வச்சுதான் காசு திருப்பி கொடுத்தாங்க, அவரும் துபாய் போயிருக்காரு, அதுக்கான விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு பல இந்த குற்ற பின்னணியில விஜயதாசவோட பேருமே இருக்கு அப்படின்னு சொல்லி வருது இல்லையா? அதை வந்து ரணில் விக்ரமசிங்க முழுமையா நிராகரிச்சிருக்காரு. இல்ல இந்த விஜயதாச ராஜபக்ஷ மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முழுமையா நிராகரிச்சிருக்காரு ரணில் விக்ரமசிங்க. அதையும் தாண்டி இந்த பாதாள உலக கும்பல் தலைவர் ஹரக்கட்டா முறையற்ற விதத்துல பாதுகாக்கப்பட்டதா முன்வைக்கப்பட்ட புகார்களுக்கு ரணில் விக்ரமசிங்க பதில் அளிச்சிருக்காரு. அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவரோட கைது மற்றும் தடுப்பு காவல் தொடர்பான அனைத்து சட்ட நடைமுறைகளும் சரியாகவே பின்பற்றப்பட்டன. அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக எனது ஒப்புதலுடன் தான் அனைத்து ஆவணங்களும் கையெழுத்திடப்பட்டன. இதில் தனிப்பட்ட நபர்கள் யாரும் தலையிட முடியாது அப்படிங்கறது வந்து திட்டவட்டமா ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்காரு. ரணில் விக்ரமசிங்கவையும் இந்த விடயத்துல கூப்பிட்டு விசாரிச்சா நல்லா இருக்கும் போலயே. இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவும் நடக்கும் போலதான் தெரியுது இல்லையா? ஏன்னா இந்த எதுக்கு இப்போ சும்மா இந்த மாதிரியான கருத்துக்கள் இவரா வாண்டடா வந்து இந்த விஷயத்துல விழுந்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ என்ன அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க 2 பேருக்கும் இடையில வந்து பேசப்பட்டிருக்கு. அதாவது இப்போ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோட ஆட்சி கால பகுதியில தான் ஹரக்கட்டா வந்து கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல்ல வைக்கப்படுறாரு. அப்போ அதை வந்து அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. இதுல எந்த விதமான இந்த குளறுபடியும் நடக்கல, சரியாதான் எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்காரு. எது எப்படி இருந்தாலும் கூட இப்போ இந்த சம்பவம் தொடர்பா வந்து இன்னும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டு இருக்கு. அதுவும் இப்போ அண்மையில நடந்த நாங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி அண்மையில நடந்த வழக்கு விசாரணையில சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இதுக்கு வந்து விஜயதாசோட ராஜபக்ஷவோட வீட்டில இருந்து தான் இந்த பணம் வந்து பரிமாறப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. இப்படி பல விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த சம்பவம் தொடர்பா இன்னும் தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ரணில் மேல வேற எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுமே கிடையாது. அவரை வந்துதான் இந்த விடயத்திலயுமே மூக்கை நுழைக்கிறாரு அப்படின்றதான் சொல்லி ஆகணும் கணேஷியா. ஏன்னா இப்போ ஹரக்கட்டா மேல எல்லா குற்றச்சாட்டுகளுமே முன்வைக்கப்பட்டது எல்லாமே நியாயமா நிரூபிக்கப்பட்டும் தான் இருக்கு. நமக்குமே தெரியும் இல்லையா? நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நமக்கான ஒரு புரிதல் இருக்குன்ற வகையிலுமே நமக்கும் தெரியும் ஹரக்கட்டா மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவருமே உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவருமே சில பேரை
காட்டியும் கொடுத்திருக்காரு. கொடுத்திருக்காரு. அதற்கமைய இப்ப அவர் மேல எந்த குற்றச்சாட்டுகளுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் ரணில் விக்ரமசிங்கவோட கூற்றுமே இருக்கு. ஆமா. இப்போ ரணில் விக்ரமசிங்கவை கூப்பிட்டு விசாரிச்சா தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை தொட்டா, இலங்கையில் ஏதாச்சும் ஒரு வழக்கு தொட்டா பல அரசியல்வாதிகள், பல ஊழல்கள் எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது. ஹரக்கட்டாவுக்கு பின்னர் பல விடயங்கள் வெளியில வந்துச்சு இல்லையா? விஜயதாச ராஜபக்ஷ எல்லா விடயங்களுமே வெளியே வந்துச்சு. அதற்கமைய இந்த விஷயத்திலயுமே இன்னும் பல விடயங்கள் வெளிவரும்னு எதிர்பார்க்கப்படுது. அதான் மகனோட கைது, ரணில் விக்ரமசிங்கோட திடீர் வீட்டுக்கே வருகை, அதையும் தாண்டி இப்போ இவருடைய துபாய் பயணம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இந்த கேஸ் வந்து கொஞ்சம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த எதிர்வரும் நாட்கள் என்னென்ன தகவல்கள் வந்து வெளியாகுது அப்படிங்கிறது தொடர்பா. இதற்கு அடுத்ததான் நம்ம ஏற்கனவே பேசிடணும் இல்ல கனுஷியா, முன்னாள் அமைச்சர்கள் ஜனாதிபதிகளோட மகன்கள் தொடர்பான விசாரணை வந்து அரசாங்கம் முன்னெடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம். இப்போ அது தொடர்பா இன்னொரு செய்தியுமே வெளியாயிருக்கு. என்னன்னா, முன்னைய அரசாங்கங்களில் முக்கிய பதவிகள் வகித்த அரசியல்வாதிகள், அதிகாரிகள் உள்ளிட்ட 30 பேருக்கு எதிரான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயுமே யாரு பல பேர் சிக்குவா அப்படின்ற ஒரு விடயங்களுமே தெரியல. அதுவுமே 2020 மற்றும் 24க்கு இடையில் நாட்டில் அரசியல் அதிகாரங்கள் மற்றும் நிர்வாக செல்வாக்கு செலுத்திய நபர்கள் மீதுதான் இந்த விசாரணைகள் வந்து நடத்தப்பட இருக்கதாவுமே சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்போ இந்த மகன்மார் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யார் யோஷித ராஜபக்ஷவோட விஷயம் தானே கொஞ்சம் டக்குனு ஞாபகத்துக்கு வரும். நாமல் இப்படித்தானே ஞாபகம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சிருக்காங்க, எல்லாருக்குமே இப்ப வெளியில் தெரிய வருது. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ நாங்க கொஞ்சம் இந்த மாதிரி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த சம்பவத்தோடய நம்ம பேசிடலாம். இதையும் விமல் வீரவங்ஷ ஒரு கருத்து வெளியிட்டிருக்காரு, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய மகன் எப்படி வந்து இந்த மிஹின் லங்கால போய் சேர்ந்தாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து விமல் வீரவங்ஷ ஒரு புதிய சர்ச்சையை அப்படியே வந்து கிளப்பி விட்டுருக்காரு அப்படிதான் சொல்லணும். இப்போ இல்ல நீங்க பண்ணது தப்பு, அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க மற்றவங்களை விரல் நீட்டுங்க, அதை வந்து நாங்க எக்ஸெப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து ஜனாதிபதி மூலமாவோ இல்லாட்டி அதுக்குரிய தரப்பினர் மூலமாவோ முழுமையான பதில் வழங்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பெரிய அளவுல வந்து எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுக்களை, விமர்சனங்களை வந்து அரசாங்கம் கண்டுக்கிறது கிடையாது, அதை கேட்கிறதே கிடையாது. ஆனா இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து அவர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல வந்து சேர்ந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி மிஹின் லங்கால இருந்தாரு. எப்படி வந்து கல்வி தகைமை இல்லாம அவர் மிஹின் லங்கால சேர்ந்தாரு அப்படிங்கறத வந்து அதுவும் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் தானே அப்படிங்கிற மாதிரி விமல் வீரவங்ஷ ஒரு சில குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறதையும் பார்க்கக்கூடியதா இருந்தது. ஆமா, விமல் வீரவன்சனா இனி எல்லாத்தையும் சொல்லதான் செய்வாரு, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா நம்ம நாமல் யோசித்தவ மட்டும் பேச முடியாது. நம்ம லிஸ்ட்ல இல்லாதவங்க வந்து அந்த ரக்கித ராஜபக்ஷ எல்லாரும், முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷோட மகன் ரக்கித ராஜபக்ஷவும் இப்ப லிஸ்ட்ல இல்லாத ஒருத்தர் தானே. இப்ப முன்னாள் அமைச்சர்கள் யார் யார் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் யார் யார் மகன்கள் இருந்திருக்காங்கிற ஒரு விடயத்தையுமே நம்ம பார்த்துதான் ஆகணும். அவங்க பேர்லயுமே பல குற்றச்சாட்டுகள் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ இப்படியான பின்னணியில இந்த இப்படி முன்னாள் அமைச்சர்களோட மகன்மார் வந்து இந்த விசாரணைக்கு அழைக்கப்படுறது, வாக்குமூலம் பதிவு செய்யப்படுறது அப்படிங்கிறத தாண்டி யார் யாரு தவறு செஞ்சிருக்காங்களோ, யார் யாரு குற்றங்களோட தொடர்பு பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து சட்டத்துக்கு முன்னாடி கூட்டிக்கிட்டு வரப்படுவாங்க அப்படிங்கறதான் இப்போ உண்மை. இனி இதுக்கு வந்து யாரும் முடியாது, இயலாது, வரமாட்டேன் அப்படி சொல்ல முடியாது. மாதிரி உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. இல்ல, சுரேஷ் சலை ஒரு நல்ல உதாரணம். நீங்க உண்ணாவிரதம் இருந்தாலும் கூட நாங்க வந்து உங்களை விசாரணை உண்மை வெளியே வரணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டின் முன்னாள் அமைச்சர்கள், சக்தி வாய்ந்த பிரமுகர்களாம் இருக்காங்க இல்லையா, தொழிலதிபர்கள், அவங்களோட சொத்து விபரங்களுமே கண்காணிக்கப்பட்டு வருது அப்படின்ற ஒரு தகவலுமே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் தயா கமகி சொத்துக்கள் கூட பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அது மாதிரி பல பேரோட சொத்துக்கள் கூட பறிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, அதே மாதிரிதான் இப்ப இந்த முன்னாள் ஆட்சி காலத்துல இருந்த பலரோட விசாரணைகள், வழக்குகள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது இந்த தினேஷ் ஷாஃப்டர் எல்லாருக்குமே தெரியும். அவர் எப்படி கொலை செய்யப்பட்டார், இது கொலையா இல்லாட்டி வேற எதுவுமா அப்படிங்கிறது வந்து இப்போ வரைக்குமே தெரியல இல்லையா. என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மர்மம் இன்னும் வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அப்போ இப்போ அந்த இதுக்கு முன்னாடியே இந்த கொலை வழக்கு தொடர்பா, இந்த சம்பவம் தொடர்பாக, இவருடைய மரணம் தொடர்பாக வந்து பிரையன் தோமஸ் அப்படிங்கிறவர் மேல வந்து சந்தேகம் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனா இந்த கொஞ்ச நாளா வெளியிடப்பட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த தினேஷ் ஷாஃப்டரோட கொலைக்கு பின்னாடியும் இந்த கடந்த காலத்துல இருந்து ஒரு சில அரசியல்வாதிகள், ஆட்சியில இருந்தவங்க, தொடர்பு அரசியல்வாதிகளோட பெயர்களுமே பின்னணியில இருக்கு அப்படிங்கிற பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த முன்னாள் அரசியல்வாதிகளோட மகன்கள், முன்னாள் அரசியல்வாதிகள் எல்லாருமே தொடர்புல இருந்ததா தான் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் இந்த வசீம் தாஜுதீன்
கொலையும் அதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம். இது ஏன் நடந்ததுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சாலும் இன்னும் எங்கேயுமே உத்தியோகபூர்வமா வெளிவரல இல்லையா? அது வரைக்கும் நம்ம இந்த வெயிட் பண்ணிட்டு குற்றங்கள் இருக்கோம். இந்த வழக்குகள் எல்லாம் பத்தி பேசும்போதே நமக்கு பல பேர் ஞாபகத்துக்கு கூட ஞாபகத்துக்கு வராங்க. வருவாங்க. ஆமா. அதுலதான் அவங்க ஃபேமஸே அப்படிங்கிற மாதிரி. வசீம் தாஜுதீனோட கொலையெல்லாம் வந்து இன்னுமே எதுவுமே எடுத்துக்கல. ஆனா இப்ப இந்த அரசாங்கத்துக்கு கீழே வந்து விசாரணைகள் நடக்குது. அதுக்கு கீழே தான் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷவோட சிறிலிய கணக்கு, இந்த கணக்கு எல்லாமே வெளியில வந்தது. அதுக்கு அதுல வாங்கின இந்த ஒரு வாகனம் தான் இவரை கொலை செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ இப்போ நீங்க முன்னாள் அமைச்சர்களோட மகன்கள், அரசியல்வாதிகளோட மகன்கள்னு சொல்லும் போது இனி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். இந்த இவங்க தகவல் எல்லாருமே என்ன மனநிலையில இந்த குற்றங்கள் செய்தாங்கன்னு எனக்கு கேள்வியா தான் இருக்கு. நாங்க மாட்டிக்கவே மாட்டோம்னு எவ்வளவு ஒரு தைரியத்துல இந்த விஷயத்தை செஞ்சிருக்காங்க இல்லையா? என்ன சொல்றது, சிங்களத்துக்குள்ள எஸ் எடுத்துட்டு கடற்படை அதிகாரியா, பயிற்சியே பெறாம கடற்படை அதிகாரியா போகும்போது என்ன ஒரு தைரியம் இருந்திருக்கும். என்னோட அப்பா ஜனாதிபதி பதவியில இருந்து மாற மாட்டாரு, இனி ஜென்மத்துக்கும் என் அப்பா தான் ஜனாதிபதி அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பாங்க. அவர் எங்க அப்பா ஜனாதிபதி, அடுத்து எங்க அண்ணா ஜனாதிபதி, எங்க பெரியப்பா நீதி அமைச்சர், அந்த மாதிரிதான் இவங்களோட அந்த மனநிலை தான். வேற இதுல நம்ம டவுட்டே இல்லை. இதே மனநிலையோட தான் ஒவ்வொரு விஷயமும் செஞ்சிருப்பாங்க. இந்த கிறிஷ் வழக்கா இருக்கட்டும், வசீம் தாஜுதீன் கொலையா இருக்கட்டும், ஒவ்வொரு ஒவ்வொரு கணக்குகள்ல இருந்து காசு திருடும் போதா இருக்கட்டும். அப்ப அன்னைக்கு நம்ம லாஸ்டா நடந்த நிகழ்ச்சியில பேசியிருந்தோமே, ஷங்கீலா ஹோட்டலில் இருந்த காணியை விற்கும் போது எப்படி லஞ்சம் வாங்கினாங்க, இது எல்லாமே எப்படி இனி நான் தான் ராஜா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பண்ண விஷயங்கள் தான். இப்போ ஒரு நாளும் நினைச்சிருக்க மாட்டாங்க. எதிர்கட்சியில ரெண்டு பேரோட எதிர்கட்சியில உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து எங்களை ஆட்சி செஞ்சு எங்களுடைய ஊழல் வழக்கெல்லாம் இப்படி பிடிப்பாங்க, எல்லாம் வெளியில வரும் அப்படின்னு சொல்லி கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அதுதான் அவங்கள அந்த அளவுக்கு தவறு செய்ய துணிய வச்சுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அதுக்கு ஆதரவா வந்து நீங்க முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தீங்க, அதுக்கு ஆதரவா வந்து இந்த இலங்கையோட இந்த பௌத்த தேரர்கள், பௌத்த குழுக்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சாங்க. அவங்க மேலேதான் இப்ப கேஸ் இருக்கு. ஆமா, எல்லாருமே வந்து ஆதரவு தெரிவிச்சதோட பின்னணியில அவங்கள அசைக்க முடியாத ஒரு கட்சியா, ஒரு வலையமைப்பாவே அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுடைய தீர்மானத்துல அவங்களுடைய வாக்குகள் வந்து ஒழுங்கான ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுல வந்து அவங்க ரொம்பவே, என்னதான் இருந்தாலும் மக்களோட கண்ணீருக்கான விலையை இவங்க எல்லாருமே கொடுத்துதான் அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிறதுல வந்து இப்போ மக்கள் வந்து ஓரளவுக்கு நிம்மதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு, இல்லாம கிடையாது. இந்த அரசாங்கத்திலயும் ஒரு சில குறைபாடுகள் இருக்கு. நாங்க அதை வந்து மூடி மறைக்க ட்ரை பண்ணல. அவங்க வந்து அதை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டு முன்னாடி போறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அதுக்கு நம்ம வழிவிடுவோம். இன்னும் வருஷங்கள் இருக்கு, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா வந்ததுக்கு அவங்களுடைய வாக்குறுதிகள்ல ஒரு சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையையும் நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இப்படியான தகவல்கள் தான், இப்படியான விஷயங்கள் தான் இன்னைக்கு நாளில் பதிவாகி இருக்கு. முழுமையாக உங்களுக்கு வழங்கியிருக்கோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நாளை தினமும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஆமாம், நாட்டின் சூழ்நிலை வந்து இன்னுமே பரபரப்பாகுதா என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் நாளை தினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.